தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக இப்பதிவினை பார்க்கவிருக்கும் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் பசுமை இல்லத்தின் அன்பு வணக்கங்கள். புலத்திலும் தாயகத்திலும் ஓர் அணியாய் இயங்கும் பசுமை இல்லத்தின் வளர்ச்சியில் பங்கெடுத்து சுவிஸ் நாட்டிலிருந்து பெரும் பணியாற்றும் சொந்தங்களே, எம்முடன் இணைந்து பயணிக்க காத்திருக்கும் உறவுகளே, பசுமை இல்லத்தின் இலக்கு நோக்கிய பயணத்தில் சுவிஸ் நாட்டிலிருந்து எம்முடன் இணைந்து பணியாற்றிய உதவும் எண்ணம் கொண்டோரின் சேவைகளின் பயன் சுமந்து அமைகிறது இப்பதிவு. இயற்கை அனர்த்தங்களினாலும் கடந்து வந்த போர்க்கால பயணங்களின் போதும் உறவுகளை இழந்து பல இழப்புகள் மத்தியில் வறுமையிலும் தொழில் வாய்ப்பின்றி பொருளாதார நெருக்கடியில் சிக்கொண்டு உயிர் வாழ்தலுக்காய் போராடிய உறவுகளின் கையேந்தி நிலையிலிருந்து விடுபட்டு தாயக மக்களாக எப்போதும் தன்னிறைவு பொருளாதார பலத்துடன் ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ வழியமைத்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கு நிறைந்த சிந்தனையுடன் உருவாக்கம் பெற்றது பசுமை இல்லம். பல புதிய திட்டங்களை தன்னகத்தே கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட பசுமை இல்லம் இன்றைக்கு 5 ஆண்டுகளை கடந்து பயணிக்கிறது. தூரநோக்கு சிந்தனையுடன் கையேந்த நிலையிலிருந்து எமது தேச மக்களை காக்கும் இலக்குடன் நஞ்சற்ற உணவு பழக்க வழக்கங்களை உருவாக்கும் இலட்சியத்துடன் பாடகர் இரா செங்கதிர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பசுமை இல்லத்தின் இலக்கும் நோக்கும் அறிந்தோர் பல நாடுகளில் இருந்து சேவை மன எண்ணத்துடன் அணி சேர்ந்த செயல்பாடு பசுமை இல்ல வேலை திட்டமாக ஆரம்பமாகும். சட்ட திட்டங்களுக்கு அமைவாக பதிவு செய்யப்பட்ட அமைப்பாகும். தாயகத்தின் வடக்கிலும் கிழக்கிலுமாக பசுமை இல்ல செயல் திட்டங்கள் தொடர்கின்றன. பசுமை இல்லம் புலம்பெயர் தேசத்தில் வாழும் பசுமை இல்ல குழாமினரின் ஆலோசனைகளோடும் அனுசரணைகளோடும் வடக்கு கிழக்கு இணைப்பாளர் பசுமை இல்லமானது வடகிழக்கிலே 8 மாவட்டங்களிலும் இந்த மாவட்டங்களில் எல்லா பிரதேச செயலாளர் பிரிவிலும் எல்லா கிராமங்களையும் உள்ளடக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய அன்றாட தேவைகளை இந்த பசுமை இல்லம் செயற்படுத்தி கொண்டு வருகின்றது. மாவட்ட இணைப்பாளர்கள், பிரதேச இணைப்பாளர்கள், கிராம மட்ட பசுமை இல்ல குழுவினர் என ஒன்றிணைந்த ஒரு கட்டமைப்பு பணியாக இடம்பெறுகின்றது. நாம் கிராம மட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது கிராம சேவையாளர் உள்ளடங்கலாக எமது திட்டங்களுக்கான துறைசார் அரச உத்தியோகத்தர்கள், அரச உயர் அதிகாரிகள், கிராம மட்ட அமைப்பினர் என பலரும் எம் பணியுடன் இணைந்து பணியாற்றுவது சிறப்பம்சமாகும். பசுமை இல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்த விரும்பி அனுசரணை வழங்குவோரின் நிதி நடவடிக்கை வெளிப்படை தன்மையுடன் பசுமை இல்லத்தால் வெளிப்படுத்தப்படுகின்றது. பின்தங்கிய கிராமங்களில் பயனாளி தெரிவினூடாக ஆரம்பமாகும் எமது வேலை திட்டங்கள் மாவட்ட ரீதியாக பசுமை இல்ல இணைப்பாளர்கள், பிரதேச இணைப்பாளர்களூடாக கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு கருத்துக்கள், ஆலோசனைகள், மீளாய்வுகளூடாக வழிப்படுத்தப்பட்டு ஓர் குடும்பம் கூட்டு பண்ணைக்குரிய உற்பத்தி தகுதியை எட்டும் வரை அவர்களுடன் இணைந்து பயணிக்கிறது. பசுமை இல்லம் பல கிராமங்களை பசுமை கிராமங்களாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் செயல்பட்டு இன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பசுமை கிராமங்கள் உதயமாகியுள்ளன. இக்கிராமங்களை நாம் உருவாக்க பலர் நம்முடன் இணைந்து கொண்டனர். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் வெண்ணேரி திக்காய் பசுமை கிராமம் சிறுகரம் தர்சியா. நாங்கள் வெண்ணேரி திக்கா கிராமத்துல இருக்கிறோம். பசுமை இல்லத்தால எங்களுக்கு நிறைய கண்டு வகைகள் வந்தது. அதுல இந்த முருக்கங்கண்டும் இவ்வளவு காயோட இருக்கிறது காரணம் பசுமை இல்லம் தான். அவையெல்லாம் எங்களுக்கு இந்த கண்டுகளை தந்தது. இந்த முருக்கங்கண்டு இப்படி காய்ச்சி எங்களுக்கு நிறைய வருமானத்தை தந்திருக்கு. அதால பசுமை இல்ல அனைவருக்கு நாங்க நன்றியை சொல்லிக் கொள்றோம். நாங்க இந்த முருக்கங்கண்டுல சாதாரணமா ஒரு 50 கிலோ காய் கிட்ட வித்திருக்கிறோம். 84 பயனாளிகளுடன் உருவாக்க சுவிஸ் பெண்கள் குழுவினர் ஆற்றிய பணிகள் போற்றுதற்குரியது. அதேவேளை 30 பயனாளிகளை கொண்ட வட்டக்கச்சி புதிய குடியிருப்பு பசுமை கிராமமாக உருவாக்கம் பெற சுவிஸ் இந்திரகுமார் புவனேஸ்வரி அவர்கள் வழங்கிய அனுசரணை வரவேற்கத்தக்கது. ஒவ்வொரு குடும்பங்களின் இல்லங்களில் இருந்து நாளாந்த வருமானத்தினை பெற வழி செய்யும் பசுமை கிராம வேலை திட்டம் வட்டக்கச்சி அழகாபுரி கிராமத்திலும் நடைபெற்றது.
எனக்கு தென்னை மரம், மாதுளை மரம், மாங்கண்டுகள் தந்தது. அதெல்லாம் காய்ச்சி நல்ல பலன் எடுக்கலாம். அதுக்கு நான் இந்த நன்றியை எடுத்துக்கொண்டு 50 பயனாளிகளை கொண்ட இக்கிராமத்தின் வளர்ச்சியில் லண்டன் சாந்தி பிரேம்குமார், 93 OL, 96 AL ஊரோடு உறவாடும் நண்பர்கள், சுவிஸ் சிவதாசன் கலாநிதி மற்றும் சுவிஸ் நாட்டின் பிரஜையாக இருந்தும் எம் தாயக மக்களுக்காய் பசுமை இல்லம் ஊடாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி மறைந்த எஸ்தர் பிசர் அவர்கள், இதேவேளை சுவிஸைச் சேர்ந்தவர்களான பரஞ்சோதி, சிவானிதி, கனகசுந்தரம் குடும்பத்தினர், இந்திரகுமாரன், புவனேஸ்வரி, விநாயகமூர்த்தி, கோமலா ஆகியோர் பங்கெடுத்துக் கொண்டனர். வளம்பல நிறைந்த திருகோணமலை மாவட்டத்திலும் பசுமை கிராமங்களை உருவாக்கியுள்ளோம். 24 பயனாளிகளை கொண்ட மேர்சி பசுமை கிராமம் சுவிஸைச் சேர்ந்த தம்பிராசா இந்திரகுமாரனால் ஆரம்பிக்கப்பட்டு ஜேர்மன் பொன்னம்பலம் கங்காதரன், தனபாலசிங்கம் கோபினா, லண்டன் தர்ஷனாமூர்த்தி தசதாசன் ஆகியோரின் இணை அனுசரணையில் வளர்ச்சி கண்டது. இதேவேளை 25 பயனாளிகளை கொண்ட பெரியகுளம் பசுமை கிராமம் தன் நிறைவை காண சுவிஸ் பாலகுமாரன் கனிஷா, சுரேஷ்குமார் திருகோணமலை, சுவீடன் பாலசுப்ரமணியம் கிருதாம்பிகை, ஜேர்மனைச் சேர்ந்தவர்களான சதீஷ்குமார் நந்தினி, சபாபதி பிள்ளை, புவனேஸ்வர சுந்தரம் ஆகியோரின் உதவியால் இக்கிராமம் நிறைவு கண்டது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் 54 பயனாளிகளை கொண்ட பரோதியா நகர் புதுக்குடியிருப்பு கிராமம் இத்தாலி அப்புக்குட்டி அகில்ராஜ், சுவிஸ் அரிதாஸ் லோகேஸ்வரி, பிரான்ஸ் திருவருள் சாருமதி, ஜேர்மன் அரசரத்தினம் சதீஷ் ஆகியோர் வழங்கிய நிதி அனுசரணைகளூடாக பசுமை கிராமமாக மாற்றியமைத்துள்ளோம். பல்வேறு வரலாற்று தடங்களை தன்னகத்தே கொண்ட வவுனியா மாவட்டத்தின் பரசங்குளம் 26 பயனாளிகளை கொண்ட பின்தங்கிய கிராமம். இக்கிராம வாழ் மக்களிலும் நாம் அக்கறை கொண்டோம். சுவிஸைச் சேர்ந்த துஷ்யந்தன் கிருஷாந்தன், மகாதவன் பாஸ்கரன் ஆகியோரின் உதவி திட்ட அனுசரணையூடாக பசுமை கிராமமாக மாற்றியமைத்தோம். அத்துடன் வவுனியா மாவட்ட மணிப்புரம் கிராமத்தை சுவிஸ் வாழ் பிரேம்குமார் அவர்களின் நிதி அனுசரணை வாயிலாக 35 பயனாளிகளை கொண்ட பசுமை கிராமமாக மாற்றம் பெற தோற்றுவித்தோம். யாழ்ப்பாண மாவட்டம் பலர் வாழ்வோடு இரண்டர கலந்த நினைவுகளை தரும் தமிழர் வரலாற்று பாரம்பரிய தடங்களை கொண்ட மாவட்டம். இங்கு வரணி கரம்பை குறிச்சி கிராமம் 52 பயனாளிகளோடு பசுமை கிராமமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி அனுசரணையை சுவிஸ் பெண்கள் குழுவினர், பிரான்சைச் சேர்ந்த புஷ்பகரன் அமுதா, தயாபரன் கிஷாந்தன், சுவிஸ் ரவிச்சந்திரன் துஷான், இத்தாலி ஸ்ரீஸ்கந்த ராஜா ஜெசீந்திரன் ஆகியோர் வழங்கியிருந்தனர். தனக்கென தனியிடம் கொண்ட மன்னார் மாவட்டத்தில் குருவில் 27 பயனாளிகளுடன் பசுமை கிராமமாகியது. இதற்கான அனுசரணையை ஜேர்மன் லதாமோகன், சுவிஸ் ஞானேஸ்வரன் கையல்வெளி ஆகியோர் வழங்கி மாற்றத்தை ஏற்படுத்தினர். அது மட்டுமன்றி மேம்பாடும் தேல்நாடு என அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பணிகள் நடைபெறுகின்றன. அதன் வெளிப்பாடாய் 24 பயனாளிகளை உள்ளடக்கிய நாதனை பசுமை கிராமம் சுவிஸ் பெண்கள் குழுவினராலும் ஏற்கனவே பசுமை இல்லத்தில் வழங்கப்பட்ட அந்த மரக்கன்றுகளை எல்லாம் பராமரிச்சுட்டு வந்தாங்க. அதோட இப்போ நாங்கள் அவங்க தந்ததை வச்சு கொண்டு அப்புறம் இன்னும் நாங்கள் அதை மேலதிகமாக மரவள்ளி, கொச்சி, கத்தரி, பயக்கு எல்லாம் வச்சு பராமரித்து வரோம். அவங்க அதை செய்த அந்த ஊக்குவிப்பு காரணமாக அவங்க ஏற்கனவே எங்களுக்கு தந்த அந்த ஊக்குவிப்பால் இப்போ நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். அது எங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்குது. எங்களுடைய கிராமத்தை பொறுத்தளவில் இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தோட்ட மரக்கறிகள், பழமரக்கன்றுகள் எல்லாத்தையும் வச்சு பராமரித்து கொண்டு வரோம். அதால் எங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்குது. வீட்டுக்கு தேவையான பழங்கள், மரக்கறி, அதோட வருமானமும் எங்களுக்கு கிடைக்குது. அதில் நாங்கள் முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டு வரோம். அதில் பசுமை இல்லத்துக்கும் மிக்க நன்றி. 20 பயனாளிகளின் வாழ்வில் மாற்றம் தரும் வகையில் நெடுஞ்சேனை பசுமை கிராமம் சுவிஸைச் சேர்ந்த நவநீதன் கவிதா, முருகேசன் உதயனன், விவேகானந்தன் ஆகியோரின் நிதி நடவடிக்கையினால் உருவாக்கப்பட்டுள்ளது.
எங்களுக்கு தட்டுப்பாடு முறையில நாங்களே எங்களுக்கு செய்து நாங்க பயன்படுத்தி கொள்றோம். சாப்பிட்டு கொண்டு செய்யும். இது காசிக்கு வாங்காத மாதிரி. அது மட்டுமன்றி 40 பயனாளிகளுடன் பாவக்குடிச்சேனை பசுமை கிராமமாக தோற்றம் பெற்றது. சுவிஸ் வேந்தன், ஜெர்மன் சரவணன் வாசன் ஆகியோர் இதற்கான நிதி அனுசரணையை வழங்கியிருந்தனர். தும்பங்கேணி சுவிஸ் துஷிர்ந்தன் அவர்களால் 32 பயனாளிகளுடன் பசுமை கிராமமாகியது. 38ஆம் கிராமம் 6ஆம் வட்டாரம் வெள்ளாவளி பசுமை கிராமமானது எம் தேச மக்களின் வாழ்தலுக்காய் புரிதலுடன் பணியாற்றி மறைந்த எஸ்தர் பிசர் நினைவாக அவரின் குடும்பத்தினரின் நிதி அனுசரணை வாயிலாக உருவாக்கம் பெற்றது. பசுமை இல்லம் இற்றை வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 40 கிராமங்களை பசுமை கிராமங்களாக மாற்றியுள்ளது. அதில் 15 பசுமை கிராமங்களில் பங்கெடுத்த பெருமை பசுமை இல்லத்துடன் இணைந்து பயணிக்கும் சுவிஸ் வாழ் உறவுகளையே சாரும். இது மட்டுமன்றி வறுமை நிலையில் உதவி கரம் கொடுக்க யார் வருவார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்த பல இல்லங்களை நோக்கி பசுமை இல்ல குழாமினர் பயணித்து அவர்களுக்கான பல வாழ்வாதார செயல்பாடுகளை முன்னெடுத்தனர். பயனாளி தெரிவினூடாக நடைபெற்ற இவ்வேலை திட்டத்தில் 515 பயனாளிகளுக்கான நிதி அனுசரணையை சுவிஸ் வாழ் உறவுகள் வழங்கி வைத்தனர். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கின்றேன் என்கின்றது கல்வி. கல்வி செயல்பாட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஈடுபடுத்த வேண்டும் என்ற இலக்கு நோக்கிய பசுமை இல்ல பயணத்தில் கல்விக்கான உதவிகளை சுவிஸ் வாழ் உறவுகள் வரிசையில் ஞானேஸ்வரன் கயல்வெளி, திரு கதிர், சுவிஸ் குழாமினர் ஆகியோர் வழங்கி வைக்க, அதேவேளை கல்வி நடவடிக்கைக்கான கற்றல் உபகரணங்களை பாபு கேமா, பிரேம்குமார் மற்றும் சுவிஸ் பெண்கள் குழுவின் நிதி அனுசரணையில் வழங்கி வைத்தோம். மட்டக்களப்பு சக்தி மகா வித்தியாலயம் விசேட தேவையுடைய மாணவர்களை கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபடுத்தி வருகிறது. இவ்வாறான மாணவர்களின் கல்வி செயல்பாட்டில் ஈடுபாட்டுடன் செயல்படும் ஆசிரியை மைதிலி அவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை தொடர்ச்சியாக திரு பிரேம்குமார் அவர்கள் வழங்கி வருகின்றமை பெரும் தர்மத்தின் பணியாகின்றது. கல்வி நடவடிக்கையின் மற்றொரு அங்கமாக 93 OL 96 AL ஊரோடு உறவாடும் நண்பர்கள் வட்டக்கட்சி அணியினுள்ளாக சுவிஸ் பெண்கள் குழாமினராலும் மாணவர்களுக்கான மடி கண்ணணிகள் வழங்கி வைக்கப்பட்டன. பாடசாலைக்கான பயணத்தை பல மைல்கள் கடந்து சென்று மேற்கொள்ளும் மாணவர்களுக்காக சுவிஸ் பெண்கள் குழு மற்றும் இந்திரகுமாரன் கரிஷாந்தின் நிதி அனுசரணையில் துவிச்சக்கர வண்டிகளை மட்டக்களப்பு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் வழங்கி வைத்துள்ளோம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானிலும் நனிசிறந்தனவே என்ற வாக்கிற்கவையில் எப்போதும் தாயையும் தாய் மண்ணையும் சிறப்புடன் நேசிக்கும் உள்ளங்களால் தாய் வீடு ஆரம்பமாகியது. போரினால் பிள்ளைகளை இழந்து அகவை முதலில் வயிற்று பசியுடனும் நோய் துன்பங்களுடனும் போராடும் அந்நியர்கள் ஏராளமானோர் வாழும் இம்மண்ணில் கிளிநொச்சி மாவட்டத்தின் வேதா குடியிருப்பில் வாழும் கிருஷ்ணபிள்ளை மகாலட்சுமி அவர்களுக்காக நவநீதன் கவிதா அவர்களாலும், கிளிநொச்சி விநாயகபுரம் சாமி தம்பி மகேஸ்வரி அவர்களுக்காக திருமதி கயல்விழி அவர்களால், வேதா குடியிருப்பு கிருஷ்ணசாமி தங்கமுத்து அவர்களுக்காக ஜெயசிவா அவர்களால் வழங்கப்பட்ட உதவித்தொகையின் தொடர்ச்சியாக ஜேர்மன் மூர்த்தி சுகந்தி அவர்களாலும் அனுப்பப்படும் நிதி மாதாந்த நிதியுதவி திட்டமாக பசுமை இல்லம் வழங்கி அன்னையர்களின் துயர் துடைத்து வருகிறது. இப்பதிவினை பார்க்கும் சொந்தங்களே, இவ்வாறான அன்னையர்கள் பலர் இன்றும் தமக்கான உதவி எப்போது தன் வீடு தேடி அனுப்பப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் உங்கள் உதவிக்காய் காத்துள்ளார்கள். இடைவிடா இலக்குடன் பயணிக்கும் பசுமை இல்லம் வரவையில் வாடிய முல்லைத்தீவு விசுமடு மணியரசி அவர்களின் வாழ்வாதார திட்டமாக சுவிஸ் குழாமினரால் வழங்கப்பட்ட நிதியுதவியில் கடைக்கான உதவியினை வழங்கி வைத்த அதேவேளை மாற்றுத்திறனாளியாய் வட்டக்கட்சி புதிய குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புஷ்பசேகர் அவர்களுக்கு ரவீந்திரன், துஷார், இந்திரகுமாரன், கரிஷாந்த் ஆகியோரின் அனுசரணையில் கடையமைத்து வியாபார செயல்பாடுகளுக்கான விற்பனை பொருட்களும் வழங்கப்பட்டு வாழ்வாதார திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சுவிஸ் வாழ் உறவுகள் பசுமை இல்லம் ஊடாக மேற்கொண்ட பணிகளின் பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் சொந்தங்களே, எங்களுக்கு இந்த பசுமையினால எங்களுக்கு நிறைய பயிர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ஊடாக நாங்கள் நிறைய பலனை அடைவோம்.
இது ஊடாக எங்களை முயற்சியாக எங்களுக்கு செய்வதற்கு இன்னும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். அது மாத்திரமில்லை, இந்த கணவனுடைய இந்த இயலாத நிலத்தினால எங்களுக்கு இந்த கடையையும் இந்த கூலியையும் எங்களுக்கு தந்து உதவி செய்த அண்ணா உங்களுக்கு பிறந்ததை இந்த நன்றியை நான் உங்களுக்கு மிகவும் நன்றியோடு தெரிவிக்க வேண்டும். நன்றி. இடைக்கால நிவாரண உதவி திட்டமாக உலர் உணவு பொதிக்கான நிதி அனுசரணை பல நாடுகளில் இருந்தும் பலராலும் வழங்கப்பட்ட வேளை 117 குடும்பங்களுக்கான உதவியினை சுவிஸ் வாழ் உறவுகள் வழங்கி வைத்தனர். பெண் தலைமைத்துவ குடும்பமான கோகிலவதனா அவர்களுக்கான மாதாந்த உலருணவு கொடுப்பனவு பணியை தொடர்ச்சியாக வசந்த பகவத் சிங் அவர்கள் வழங்கி வருகின்றார். மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் கோழிக்கூடுகள் அமைத்து நாம் கோழிகளை வழங்கிய செயல் திட்டத்திற்கு பாலசுந்தரம் ராதாகிருஷ்ணன், சுவிஸ் லதானந்தன் மற்றும் அவரது நண்பர்கள் கீர்த்தனன் விக்னேஸ்வரன், இந்திரகுமாரன் புவனேஸ்வரி, சின்னத்துறை ஞானேஸ்வரன் ஆகியோர் அனுசரணைகளை வழங்கி வைத்தனர். அத்துடன் பசுமை இல்ல வேலை திட்டங்களில் ஒன்றாக திகழும் கால்நடை வளர்ப்புக்கான பணிகளில் ஆட்டு கொட்டகை அமைத்து ஆடுகள் வழங்கும் திட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திற்காக சுவிஸ் பெண்கள் குலாம், மட்டக்களப்பில் இந்திரகுமாரன் புவனேஸ்வரி ஆகியோரும் நிதி பங்களிப்பில் இணைந்து உறவுகளுக்கான வாழ்வாதார திட்டத்தில் பங்கேற்றனர். சுவிஸ் பெண்கள் குழாமின் மற்றொரு செயல்பாடால் அம்பாறை மாவட்டத்தில் மாடு வழங்கும் திட்டம் நடைமுறையாகியது. இன்று நீங்கள் இணைந்திருக்கும் முக்காலம் நிகழ்ச்சி கடந்த முறை சுவிஸில் நடைபெற்ற போது அதனால் கிடைத்த நிதி வருவாயினால் பசுமை இல்லத்திற்கான வருமானத்தினை ஏற்படுத்தும் வகையில் பசுமை இல்ல பண்ணைக்கான 2 பசுக்கள், ஒரு கன்று ஆகியன பெறப்பட்டமை சிறப்பம்சமாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். அந்த வகையில் நோயுற்றோர் நலன் பெற சுவிஸ் குலாமால் வவுனியாவில் வசிக்கும் சுபாசினிக்கு மருத்துவ உதவி வழங்கி வைக்கப்பட்டது. மனிதர்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் வட்டக்கச்சி புதிய குடியிருப்பு பசுமை கிராம மக்களுக்காக இந்திரகுமாரன் புவனேஸ்வரி அவர்களின் நிதியில் குழாய் கிணறு அமைத்துக் கொடுக்கப்பட்டது. இதேவேளை மட்டக்களப்பு நெடுஞ்சேனை பசுமை கிராம மக்களின் நீண்டகால பிரச்சனையாக இருந்த குடிநீர் பிரச்சினைக்கான கிணறு முருகேசன் உதயணன் அவர்களால் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமன்றி பெற்றோரை இழந்து உறவுகளின் ஆதரவில் வாழ்ந்து வரும் சிறுவன் சதுர்ஷன் கிளிநொச்சி விவேகானந்த நகரில் நிரந்தர வீடின்றி உறவினர் பூபாலன் டெல்சியா அவர்களின் பராமரிப்பில் வசித்து வருவதையும் அவரின் தேவையினையும் கிராம சேவையாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க தெரிந்து கொண்ட பசுமை இல்லம் திரு பிரேம்குமார் அவர்களின் பெரும் நிதி பங்களிப்பில் நிரந்தர வீட்டினை அமைத்து ஒழுங்குபடுத்திய போது திரு பிரேம்குமார் அவர்கள் நேரடியாக அவரின் வீட்டிற்கு வருகை தந்து வீட்டினை கையளித்திருந்தார். அத்துடன் பயன் தரும் மரக்கன்றுகளையும் அவர்களின் வளாகத்தில் அரசு உத்தியோகத்தர்கள், விருந்தினர்கள் பசுமை இல்ல செயல்பாடாக நாட்டி வைத்தமை சிறப்பம்சமாகும். இன்றைய நாளிலே எங்களுடைய பூவாளன் அண்ணனுடைய குடும்பத்திற்கு ஒரு அழகான ஒரு மலசன கூடம் கட்டப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை புங்குடுதீவிலே பிறப்பிடமாகவும் சுவிஸிலே வசித்து வருவருமான புலம்பெயர் தேசத்து உறவான செல்லத்துறை சதானந்தன் அண்ணவர்கள் தன்னுடைய சொந்த நிதி பங்களிப்பிலே இந்த மலசலக்கூட வசதியினை இந்த பூபாலன் அண்ணாக்கு செய்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே செல்லத்துறை சதானந்தன் அண்ணன் அவர்களுக்கு இந்த இடத்தில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு இது மட்டுமல்லாமல் இந்த செல்லத்துறை சதானந்தன் அண்ணன் நிறைய தாயகத்திலே தன்னுடைய நிறைய உதவி திட்டங்களை, பொது சேவைகளை, உதவிகளை வழங்கி வருகின்றார். இந்த நேரத்திலே இந்த பூபாலன் அண்ணன் அவர்களுடைய குடும்பம் சார்பாகவும் பசுமை இல்லத்தினுடைய அனைத்து பணியாளர்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களோட வீட்டில் மலசல கூடம் இல்லாத காரணத்தினால் ரொம்ப சரியான கஷ்டமான நிலையில் இருந்த நேரம் பூங்குடித்தீவை சேர்ந்த சுவிஸில் வசிக்கும் செல்லத்துறை சதானந்தன் அண்ணா அவர்கள் அவருடைய பங்களிப்பால் எங்களுக்கு மலசல கூடம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கார். அவருக்கு எங்களோட குடும்பம் ஃபுல்லாக சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றி.
மனித வாழ்வோடு பின்னி பிணைந்த விடயங்களில் ஒன்று ஆன்மீக பணி. அந்த வகையில் புங்குடிதீவு கண்ணகையம்மன் ஆலயத்தின் செழிப்புமிகு பணிக்கு இலகுவாக பயன் தரும் மரக்கன்றுகள் சுவிஸ் குழாமினரின் ஒழுங்கமைப்பில் நாட்டி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பரந்துபட்ட பல பணிகளை பசுமை இல்லம் முன்னெடுக்க பல நாடுகளில் இருந்து பலரும் பணியாற்றும் இதேவேளை சுவிஸ் வாழ் நல்லுள்ளம் கொண்டோர் ஆற்றிய பணியையும் செய்த சேவைகளையும் பசுமை இல்லம் என்றும் நன்றியுடன் நினைவில் கொள்கிறது. இது மட்டுமல்லாமல் பசுமை இல்ல செயல்பாடுகள் பல வகையில் முன்னெடுக்கப்பட்டு பயிற்சிகள் ஊக்குவிக்கப்பட்டு வருவாய் எட்டிய போது சந்தைப்படுத்தல் வாய்ப்பினை கொடுக்கும் வகையிலும் பெண்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்தும் வகையிலும். புலம்பெயர் உறவுகளுக்கு வணக்கம். பசுமை இல்லமானது பசுமை கிராமங்களை உருவாக்குவதோடு நின்று விடாமல் ஒவ்வொரு கிராமங்களிலும் எமது கிராமங்களில் கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு இயற்கை வகையான உற்பத்திகளை 2 வகையாக உருவாக்கி சந்தைப்படுத்தி ஏற்றுமதி செய்து ஊக்குவித்து வருகின்றது. அந்த வகையில் 15 பெண்களுக்கான வேலை வாய்ப்பினையும் வழங்கி பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்களை தெரிவு செய்து 15 பெண்களுக்கான வேலை வாய்ப்பினை வழங்கும் வாழ்வாதார திட்டமாகவும் உருவாக்கம் பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு நிதிகளை வழங்கிய சுவிஸ் வாழ் உள்ளங்களுக்கு நன்றிகளுடன் கூடிய வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு இவ்வுற்பத்திகளை உருவாக்கி உற்பத்தி முகாமையாளராக இருந்து எம்முடன் நேரடியாக பயணித்து எம்மை ஊக்குவித்து ஆலோசனைகளை வழங்கி வரும் உற்பத்தி முகாமையாளரான இந்திரகுமாரன் புவனேஸ்வரி அக்காவிற்கு எமது பெண்கள் குழுமம் சார்பாக நன்றிகளுடன் கூடிய வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உதயமாகியது பசுமை இல்லத்தின் உற்பத்திகளின் புதிய திட்டம். பல்வேறு வகையில் பசுமை இல்ல செயல்பாடுகளை மக்கள் மயப்படுத்தும் நோக்குடனும் பாரம்பரிய வாழ்வியல் விடயங்களை பேணி காக்கும் வகையிலும் பல நிகழ்வுகள் பசுமை இல்லத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அந்த வகையில் பசுமை கிராமங்களில் நடைபெற்ற பல்வேறு வகையான கிராமிய நிகழ்வுகள் அமைந்தன. அத்துடன் பசுமை பொங்கல் நிகழ்வுகள், கண்காட்சி நிகழ்வுகள், அரசு திணைக்களங்களால் நடாத்தப்படும் உள்ளூர் உற்பத்திகளை சந்தைப்படுத்தும் நிகழ்வுகளில் பசுமை உற்பத்திகளையும் இணைத்தல், பசுமை இல்ல பயனாளிகளின் பிள்ளைகளில் கலைஞர்களாய் திகழ்வோரை மதிப்பளித்தல், ஊரும் உணவும் என்னும் உணவு திருவிழாவோடு இணைந்த கலை நிகழ்வுகள், இசை நிகழ்வுகளை நடாத்துதல், மாவட்டங்களில் இயங்கும் ஏனைய உற்பத்தியாளர்களை இணைத்து பசுமை இல்லம் ஊடாக சந்தைப்படுத்தல் வாய்ப்பினை அவர்களுக்கும் வழங்குதல் என பல விடயங்கள் தாயகத்தில் நடைபெறுகின்றன. இத்தனை விடயங்களையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கும் வகையில் புதிய பல படைப்புகளோடும் செய்திகளோடும் பசுமை இல்லத்தின் உண்மை தமிழ் தொலைக்காட்சி இயங்கி வருகின்றமை பசுமை இல்லத்தின் ஊடக பணியாக அமைகின்றது. இவ்வாறு பல திட்டங்களோடு பசுமை இல்லம் பயணிக்க இடைவிடாது பணியாற்றும் உயரிய உள்ளம் கொண்டோரின் அர்ப்பணிப்பு நிறைந்த அன்பு கரங்களை இறுகப் பற்றியபடி சுவிஸ் வாழ் சொந்தங்கள் செய்த பணிகளின் தொகுப்பினை உங்கள் முன் சமர்ப்பித்த நிறைவோடு இப்பதிவினை பார்த்துக் கொண்டிருப்போரே, பல தேவைகளோடு தாயகத்தில் வாழுகின்ற எம் சொந்தங்களில் எம் மக்களுக்காய் தொடர்ந்தும் பணியாற்ற காத்திருக்கும் பசுமை இல்லத்துடன் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.